மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அன்புக்குரிய அண்ணன் ஆசி கோபாலகிருஷ்ணன் அவர்களையும் தேனி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தேனி கிழக்கு மாவட்டம் சார்பில் இன்று புதிய நிர்வாகிகள் நேர்காணல் நிகழ்வுக்கு வருகை கொடுத்துள்ள இளைஞர்களின் எழுச்சி நாயகன் இளையவேந்தர் அவர்களை மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அன்பு அண்ணன் திரு ஆசி கோபாலகிருஷ்ணன் அவர்களை வரவேற்பார். தேனி கிழக்கு மேற்கு மண்டல செயலாளர் அன்பு அண்ணன் திரு செந்தில்குமார் அவர்களை வரவேற்பார். தமிழ்தாய் வாழ்த்து பாடல் பொறுப்பினை வடிவத்தில் பூர்த்தி செய்து தலைவர் அவர்களிடம் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நிர்வாகிகள் கொஞ்சம் உள்ளவங்க. இந்த புதிய நிர்வாகிகள் நேர்காணல் நிகழ்ச்சிக்கு வரவேற்பு உரையாற்ற திரு வள ஜெயச்சந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கப்படுகின்றோம். பாண்டியன் அவர்களை தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தேனி கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இதே போல புதிய நிர்வாகியான நேர்காணலுக்கு வருகை தந்துள்ள அவர்களையும் தேனி மேற்கு மாவட்டத்துடைய செயலாளர் மதிப்பிற்கு ஆற்றல் வீரர் செயல்மிகு வீரர் தில் பிரசாத் அவர்களையும் மற்றும் கழகத்துடைய முன்னாள் பொறுப்பாளர்களையும் புதிய பொறுப்பாளர்களையும் தேனி கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக வருக வருக என அன்போடு வருகிறோம் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பு அனைத்தவர்களுக்கும் நன்றி கூறுகிறேன். அடுத்தபடியாக திரு பிரசாத் அவர்கள் உரையாற்றுவார். தேனி கிழக்கு மாவட்டத்தின் ஆற்றல் மிகு செயல் வீரர் அன்பு சகோதரர் பி மல்லர் பாலா அவர்களின் தலைமையில் இன்று இந்த கண்ணம்மா காலனில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நேர்காணலுக்கு வருகை தந்துள்ள கழகத்தின் இளம் புரட்சியாளர் தமிழகத்தின் அடுத்த ஜான் பாண்டியன் தளபதி இயம்போ பாண்டியன் அவர்களை வரவேற்று இந்த கழகத்தின் தளபதியாக தளபதிகளாக தங்களது பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய தூத்துக்குடி அண்ணன் அருண் பிரின்ஸ் அவர்களையும் தலைமை நிலைய செயலாளர் அண்ணன் சேகர் அவர்களையும் மதுரை சிங்கம் அண்ணன் கோபாலகிருஷ்ணன் அவர்களையும் நாம் சார்ந்திருக்கக்கூடிய மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக வருக வருகை என்று வரவேற்று இந்த நேரத்தில் அன்பு சகோதரர் பி மல்லர் பாலா அவர்களின் பணியை விவசாய போட்டி தலைவர்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக தேனி கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக நேர்காணல் நடைபெற்றது. இதற்கு தலைமை சார்ந்த பொறுப்பாளர்களும் நானும் இந்த இயக்கத்தின் சார்பாக கலந்து கொள்கிறேன். இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த தாவேக ஆட்சி உங்களுடைய பார்வையில் எப்படி சார் இருக்கு? எல்லாம் சந்தோஷமாக இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. மக்கள் வீதியில் போராடி இருக்கிற நேரத்தில் பல ரிலீஸை பெருமையாக பேசி அமைச்சர்கள்லாம் வச்சு ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. கரண்ட் பில் ஏறிடுச்சு, இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் ஆரம்பித்து ஒரு மாதத்துக்குள்ளேயே இருக்குது. ஆனால் அதை ஏன் எல்லாரும் பேச மறுக்கிறாங்கன்றது தான் ஒரு பெரிய கேள்விக்குரிய இருக்குது. உங்கள் கட்சியிலேருந்து கேட்கலாம்ல சார் அந்த மாதிரி கேள்விகளை? நீங்கள் அரசுக்கு கேட்கலாம் இல்லையா? ஆமாம், நாங்கள் கேட்டுட்டு தான் இருக்கோம். தொடர்ந்து தலைவர் வலியுறுத்திட்டு வராரு. இதற்கான இது மீண்டும் தொடர்ந்தால், இதே மாதிரி ஒரு ஆட்சி நிலை தொடர்ந்தால் அதற்கான போராட்டங்களை நாங்கள் கண்டிப்பாக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக எடுக்கிறோம். அது மாதிரி இங்கே நம்ம தேனியை பொறுத்தளவுக்கு மேம்பால பணிகள் ரொம்ப தாமதமாக நடக்குது. இது சம்மந்தமாக நீங்கள் என்ன சார் சொல்ல வரீங்க? தேனியில் ரொம்ப நாளாக இந்த ஆட்டோ ஸ்டாண்ட் பிரச்சனை இருக்குது. புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு 100 ஆட்டோ கிட்ட,
அதாவது கலெக்டர் ஆர்டர் கொடுத்தும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் போலீஸ் இது பண்ணுறாங்கன்ற ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த போராட்டத்தையும் நாங்கள் போய் ரெப்ரசன்ட் பண்ணி இன்றைக்கி எஸ்பி சாரை பார்க்கலான்ற இது. அதற்கு நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் போராடிட்டு வரோம். அதுக்கு மனு கொடுத்துருக்குறோம். அது நிதி பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு உடனடி தீர்வு காணும் வேண்டும் அப்படின்னு நாங்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வரோம். கனிம வள கொள்ளை பற்றி என்ன சார் சொல்லுங்கள்? கனிம வள கொள்ளை வந்து முதல்ல ஒரு அமைச்சர் வந்து ஒரு ஸ்டண்ட்லாம் போட்டார். 20 இதை நான் மூடுறேன், 25 இதை மூடுறேன்னு. பாதி இது அதில் மூடினது தான். அதற்கு நிரந்தர தீர்வாக அதை முழுமையாக நடவடிக்கையை எடுக்க வேண்டும். சும்மா நான் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டண்ட் மட்டும் போட்டு ஃபோட்டோ ரீல்ஸ் கொடுக்கறது வந்து ஒரு தீர்வாக இருக்க முடியாது. அதற்கு நிரந்தர தீர்வுனா எல்லாமே மூடி அதற்கான ஆர்டரையும் கவர்மெண்ட் ஆர்டர் கொடுக்க வேண்டும் அப்படின்றத நாங்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக வலியுறுத்துவோம். நீட் தேர்வுக்கு எதிராக போராடுறாங்கல்ல, நம்ம இதிலேருந்து கட்சியிலேருந்து என்ன முன்னிறுத்தி நடத்துறீங்க? அதாவது நீட் அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆன விஷயங்கள் அதெல்லாம் வந்து தவறு அப்படின்னு இயக்கம் சார்பாக நாங்கள் போராடி நாங்கள் அதுக்கு ஆதரவாக தானே இருக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் வந்து நீங்கள் படத்தை பெருமையாக்கி உங்கள் தலைவராக இருக்கலாம், ஆனால் மக்களுக்காக வந்தவர் தான் ஒரு தலைவராக இருக்க முடியும். மக்கள் வீதியில் இருக்கும்போது நீங்கள் தியேட்டரில் உட்காந்து அதை வந்து பெருமைப்படுத்தி அதை ப்ரொமோட் பண்ணுறதுன்றது ஒரு நாகரிகமான செயலாக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் கருதலாம். பழனியில் நில மோசடி 100 கோடி ரூபாய் நில மோசடி நடந்துச்சு. அது சம்மந்தமாக ஆமாம், அது ஆட்சிக்கு வந்து 1 மாதம் 1.5 மாதம் கூட ஆகல, அதுக்குள்ளே இவ்வளோ கொள்ளை அப்படின்ற ஒரு இது வந்து ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் தமிழகத்துக்கு. இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக தண்டனை வழங்கப்படும். லஞ்சம் இல்லாத ஆட்சியை கொண்டு வருவேன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி அவர் சினிமாவுக்கு இன்றைக்கி 1000 ரூபா வரைக்கும் போட்டு வாங்கியிருக்காங்க. கேள்வியும் நீங்களே பதிலும் நீங்களே இருக்கு. அதாவது லஞ்சம் இல்லாத ஆட்சின்னு சொல்லிட்டு அவங்க படத்துக்கே அவங்க 1000 ரூபா 2000 ரூபா வசூல் பண்ணுறாங்க. இது வந்து மக்களை ஒரு கேலி கூத்தாக நினைத்து நடத்தும் ஆட்சியாக தான் நாங்கள் பார்க்குறோம்.